வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதிக்கான நடைப்பயணத்தின் இறுதி நாளன்று கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் பாரிய நிதி முறைகேடு நாமல் குற்றச்சாட்டு. பொகவந்தலாவையில் மண்மேட்டில் மோதுண்டு பேருந்து விபத்து 34 மாணவர்கள் காயம். மெகசின் சிறையிலிருந்து தப்பிக்க முயன்ற கைதி சாவு 2 அதிகாரிகள் கைது. வரி வருவாயை விரிவுபடுத்துதல் தொடர்பில் ஜனாதிபதி விசேட கலந்துரையாடல். 25 வருடங்களுக்கு பின் நாகர்கோவில் நாச்சிமார் ஆலயத்திலிருந்து வெளியேறிய ராணுவம். பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் குறித்து விசேட அறிவிப்பு. தையிட்டி விகாரை காணி அளவீட்டு பணிகள் இன்று. எரிபொருள் நிலையத்தில் திடீரென தீப்பிடித்து எறிந்த மோட்டார் சைக்கிள் மூதூரில் பதற்றம். நாட்டில் தட்டம்மை பரவலை தடுக்க தீவிர கண்காணிப்பு சுகாதார அமைச்சு விளக்கம். அமையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அமைதி நடைப்பயணம் இன்று கொழும்பு நகரை மையமாக கொண்டு நடைபெறவுள்ளதால் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு கலனி ரஜமகா விகாரையில் ஆரம்பமாகும் இந்த அமைதிக்கான நடைப்பயணம் சுதந்திர சதுக்கத்தை நோக்கி பயணிக்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் விசேட அரச விழா நடைபெறவுள்ளது. இதன்போது வணக்கத்திற்குரிய பஞ்சாக்கிர தேரர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவிடம் ஸ்ரீமகா போதியின் கன்று ஒன்றை ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக கையளிக்க உள்ளார். சுதந்திர சதுக்கத்திலிருந்து மாலை 5:30 மணிக்கு மீண்டும் ஆரம்பமாகும் நடைப்பயணம் கொழும்பு கங்காராம விகாரையை சென்றடைந்ததும் நிறைவு பெறும். இதனை முன்னிட்டு கொழும்பு போக்குவரத்து பிரிவினரால் குறித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இதன்படி இன்று காலை 11 மணி முதல் பின்வரும் வீதிகளில் நிலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும். பண்டாரநாயக்க சுற்றுவட்டம் முதல் பேஸ்லைன் வீதியூடாக பொருளி சந்தி வரை மருதானி வீதி, நந்ததாசு கோதாகோட மாவத்தை, வார் பிளேஸ் சொய்சா சுற்றுவட்டம், லிப்டன் சுற்றுவட்டம், தர்மபாலா மாவத்தை, எஃப்ஆர் சிறநாயக்க மாவத்தை, CWW கண்ணங்கிர மாவத்தை, ஹொரட்டின் சுற்றுவட்டம், நந்தா மோட்டார்ஸ், சுதந்திர மாவத்தை, பிரேமசிறி கேமதாச மாவத்தை, கேம்பிரிட்ஜ் பிளேஸ், கிளாஸ் ஹவுஸ் சந்தி, மார்கஸ் பெர்னாண்டோ மாவத்தை, நூலக சந்தி, மலர் வீதி, பித்தளை சந்தி, ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை, முத்தையா வீதி, பேபுருக் வீதி, ஸ்டேபிள் வீதி மற்றும் கங்காராம விகாரை சூழவுள்ள வீதிகள் இக்கால பகுதியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களால் இயன்றவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். VT Cash & Carry VT Super Store in கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி முறைகேடுகளை அரசு குறைத்து மதிப்பிட முயல்கின்றது. ஆனால் ஒப்பந்தக்காரர்களுக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட தொகையில் 51 மில்லியன் ரூபாய் இன்னும் கணக்கில் காட்டப்படாமல் மாயமாகவே உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இரட்டை கொடுப்பனவுகள் குறித்து குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்று பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன அண்மையில் தெரிவித்து கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை இட்டுள்ளார். நாமல் ராஜபக்ஷ தனது பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: அமைப்பில் ஏற்பட்ட பிழை காரணமாக ஒப்பந்தக்காரர்களுக்கு 263 மில்லியன் ரூபாய் தவறுதலாக அனுப்பப்பட்டதை இலங்கை வங்கியின் நிதி திரும்பப் பெறும் அறிவித்தல் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இவ்வாறு தவறுதலாக கைமாறிய தொகையில் 51 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை இதுவரை மீள பெறப்படவோ அல்லது கணக்கில் காட்டவோ இல்லை. உத்தியோகபூர்வ ஆவணங்களே உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் போது எந்த அடிப்படையில் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை மறுக்கின்றார்? அத்துடன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதையும் அரசின் மறுப்பு அறிக்கைகளையும் அவர் கடுமையாக சாட்டியுள்ளார். மக்களின் வரிப்பணம் முறையாக கையாளப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் கடமை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நுவரெலியா பொகவந்தலாவை கம்பியின் பகுதியிலிருந்து பொகவந்தலாவு நகரை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியதில் சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். பொகவந்தலாவை பலாங்குடை பிரதான வீதியின் கொட்டிகளை பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கம்பியின் பகுதியிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த இப்பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மண்மேட்டில் மோதுண்டு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. விபத்தில் பேருந்தில் பயணித்த சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்து பொகவந்தலாவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சில மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு
முகாமிற்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு பொகுவந்திலாவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கைதியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஜெயினர் ஒருவரும் பெண் பாதுகாவலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிறைச்சாலை திணைக்களம் விசேட விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். போதைப்பொருள் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் நேற்று காலை சுமார் 11 மணியளவில் மெகசின் சிறையில் இருந்து தப்பிச் செல்ல முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு பணியில் இருந்த சிறை காவலர் அவர்களுடன் போராடிய போது மயங்கி விழுந்த ஒரு சந்தேக நபர் உயிரிழந்ததாகவும் மற்றொரு சந்தேக நபரும் சம்பந்தப்பட்ட அதிகாரியும் காயமடைந்ததாகவும் சிறை அதிகாரி தெரிவித்துள்ளனர். மூவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் ஒரு கைதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. 38 வயதுடைய கைதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பொரளை போலீசாரிடமும் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் இது குறித்த விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இந்நிலையில் உயிரிழந்த சந்தேக நபரின் உறவினர்கள் சிறை அதிகாரிகளின் தாக்குதலால் மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவுக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வரி வருவாயை விரிவுபடுத்தல், வரி இணக்கத்தை அதிகப்படுத்துதல் மற்றும் நிலுவையில் உள்ள வரிகளை அறவிடுதல் உள்ளிட்ட உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் திறனை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் குறித்தும் 2026ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் அத்திணைக்களம் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதில் நிறுவனத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதன்படி தேசிய இன்வாய்சிங் முறையை அறிமுகப்படுத்தும் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சட்ட ஏற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டதுடன் முழுமையான திட்டத்தை குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தினார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள நாச்சிமார் ஆலயத்திலிருந்து இராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர். வெளியேறுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்காது இராணுவம் திடீரென வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 25 வருடங்களுக்கு மேலாக குறித்த ஆலயம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்துள்ளது. இந்நிலையில் ஆலய பகுதியில் இருந்து நேற்று இராணுவம் வெளியேறியதை தொடர்ந்து அங்கு பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். ஆலயங்களில் இருந்து வெளியேறிய இராணுவம் அங்கிருந்த அனைத்து கட்டடங்களையும் இடித்து அழித்துவிட்டு சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். 2025ஆம் உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 2025 தொடக்கம் 2026 கல்வியாண்டிற்கான பல்கலைக்கழக பிரவேச விண்ணப்பங்கள் இன்று முதல் மே 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025 உயர்தர பெறுபவர்களின்படி 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் 31ஆம் தேதி இரவு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்ட நிலையில் இம்முறை பரீட்சைக்கு 2,81,810 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இதற்கிடையில் 111 பரீட்சார்த்திகளின் பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2025 உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 30,000க்கும் மேற்பட்டோர் அனைத்து பாடங்களிலும் சித்தியடையவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. திரைசரியினால் செலுத்தப்பட்டு $2.5 மில்லியன் நிதி 3ஆம் தரப்பு ஒன்றுக்கு கைமாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சியினரால் கோரப்பட்ட விசேட நாடாளுமன்ற விவாதத்தை ஆளும் தரப்பு நிராகரித்துள்ளது. சபாநாயகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த விவகாரம் தொடர்பில் ஒருநாள் விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சியினர் இந்த கோரிக்கையை ஆளும் தரப்பு ஏற்க மறுத்து நிராகரித்துள்ளது என்று எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக தெரிவித்தார். நாட்டின் நிதி பாதுகாப்பு மற்றும் திரைசேரியின் பொறுப்புக்குரல் குறித்த பாரிய சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அது குறித்த விவாதத்திற்கு ஆளும் தரப்பு இடமளிக்காதது எதிர்க்கட்சியினரிடையே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி மோசடி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி போவதாக எதிர்க்கட்சி தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியை இன்று மீண்டும் அளவீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி தமது பூர்வீக காணிகள் என்றும் அவற்றை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரி 17 காணி உரிமையாளர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் உரிய ஆவணங்களை வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்து புதிய வரைபடங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் தெரிவித்திருந்தார். முன்னதாக கடந்த 17ஆம் தேதி காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நில அளவை திணைக்கள அதிகாரிகள் மற்றும் உரிமையாளர்கள் அந்த பகுதிக்கு சென்றிருந்தனர். எனினும் விகாராதிபதி போலீசாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டினை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அன்றைய தினம் அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்த இழுபறி நிலைக்கு மத்தியில் இன்று மீண்டும் அளவீட்டு பணிகளை தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்போது காணி உரிமையாளர்கள் தங்களின் மூல உறுதிப்பத்திரங்களுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தத்தமது காணிகளை அடையாளம் காட்டுமாறு மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தப்பட்ட நிலையில் காணி உரிமையாளர்கள் அப்பகுதிக்கு வந்துள்ளனர். அத்துடன் குறித்த பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முறை நில அளவீட்டு பணிகளை எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதற்காக மாவட்ட நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்களுடன் இணைந்து கொழும்பில் உள்ள நில அளவை திணைக்களத்தின் தலைமை பணிமனை அதிகாரிகளும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். திருகோணமலை மூதூர் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. எரிபொருள் நிரப்பிவிட்டு சென்ற மோட்டார் சைக்கிளே இவ்வாறு திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இச்சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. இதன்போது எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் உடனடியாக செயற்பட்டு தீயை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. எனினும் தீப்பற்றிய மோட்டார் சைக்கிள் கடுமையாக சேதமடைந்துள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் தட்டம்மை நோய் மீண்டும் பரவுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தொற்று நோய் தடுப்பு பிரிவு மறுத்துள்ளது. நாட்டில் தட்டம்மை மீண்டும் தலை தூக்குவதை தடுக்க அடிமட்ட அளவில் முறையான கண்காணிப்பு அமைப்பு நடைமுறையில் இருப்பதாக வைத்திய நிபுணர் அதுல லியனபத்ரன தெரிவித்துள்ளார். பொது சுகாதார சேவைகளின் கீழ் நோயாளி ஒருவரை அடையாளம் கண்டால் அவரோடு தொடர்பில் இருந்தவர்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் குறிப்பிட்ட பகுதியில் வேறு நோயாளிகள் உள்ளனரா என்பதையும் உறுதிப்படுத்த அந்தந்த பகுதிகளில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த மாதத்தில் கண்டறியப்பட்ட 2 தட்டம்மை நோயாளிகள் தொடர்பில் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த 2 நோயாளிகளும் தடுப்பூசிகள் குறித்த தவறான நம்பிக்கைகளை கொண்ட மற்றும் தடுப்பூசி செலுத்த தயங்கும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டிலும் இவ்வாறான தடுப்பூசிக்கு தயக்கம் காட்டும் ஒரு சிறிய குழுவினரிடையே தட்டம்மை பரவல் ஏற்பட்ட போதிலும் அதனை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் 8 வீர கொள்ளைவு கொங்கொள்ளைவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கைக்குண்டு மற்றும் தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அட்டவீர கொள்ளைவ போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து ஒரு கைக்குண்டு 52 T 56 ரக தோட்டாக்கள் 39 mm ரக தோட்டாக்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர் அட்டவீர கொள்ளைவ பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய முன்னாள் ராணுவ வீரர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அட்டவீர கொள்ளைவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் அரியாலிகை புறப்படமாகவும் கனடா மார்க்கமை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு அருளானந்தம் சிவகுமாரன் அவர்கள் 27/4/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தும்பளையை புறப்படமாகவும் கொழும்பு கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சகுந்தலா பீதாம்பரம் அவர்கள் 25/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணம் மல்லாகம் கோட்டைக்காட்டை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நவரத்னம் தவமணி அவர்கள் 27/4/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மயிலிட்டியை புறப்படமாகவும் தில்லிப்படை கருகம்பனை மற்றும் ஆஸ்திரேலியா சிட்னி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் பொன்மயிலைநாதன் அவர்கள் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார்.
மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.